சென்னையில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்படாத சாலை பணிகளின் காரணமாக மக்கள் தினம்தோறும் அச்சத்தில் வாழ்கின்றனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. எப்போது வேண்டுமானாலும் வீடுகள் இடிந்து விழுந்து விடுமோ என்ற அச்சத்துடன் சென்னை ஆலந்தூர் பகுதி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சியின் மழைநீர் கழிவுநீர் வடிகால் பணிகள் முறையாக செய்யப்படாததால் மக்கள் தினந்தோறும் அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர். ஆலந்தூர் தொகுதி 161வது வார்டு அழகிரி தெருவில் 1996இல் அமைக்கப்பட்ட பழைய கழிவுநீர் குழாய்கள் அகற்றப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் புதிய குழாய்கள் புதைக்கும் பணி தொடங்கியது. கடந்த 6 மாதமாக நடைபெற்ற இந்த பணிகள் முறையாக செய்யப்படாததால் கடந்த 30ஆம் தேதி திடீரென 20 அடி ஆழத்தில் பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அந்த பள்ளம் அருகே யாரும் இல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டாலும் அப்பகுதி மக்கள் நாள்தோறும் உயிரச்சத்திலேயே வாழ்ந்து வருகின்றனர். பள்ளம் ஏற்பட்ட பகுதி முழுவதும் 2 முதல் 3 அடுக்கு மாடி வீடுகள் இருப்பதால் வீடுகள் இடிந்து விழும் அபாயம் இருப்பதாகவும் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எங்களுக்கு போகிறதுக்கு கஷ்டமாகுது, வண்டி போக விடல, இது ஒரு எமர்ஜென்சினால எங்களால் போக முடியல, கஷ்டமாக அதான் ஓரம் கொஞ்சம் வழியே ஒத்தாடி பாதை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் அந்த கட்டி வச்சுருக்காங்க, துணி கட்டி அந்த ஓரமாக போகிறோம். ஏதாவது எமர்ஜென்சினா எங்களுக்கு கஷ்டம்தான். என்னால் சப்ளையும் பண்ண முடியாது. கஸ்டமர் வாங்கினா இங்கே நான் தோல்ல தூக்கின்னு போனோம். அந்த பள்ளத்தை தாண்டி போய் பள்ளத்தில் அவங்க தான் எனக்கு கம்பெனியில் எதுவும் தர மாட்டாங்க. யார் எனக்கு தருவா? அதனால் என்னால் சப்ளை பண்ண முடியாதுன்னு கம்பெனியில் சொல்லிட்டேன். இப்போ அர்ஜென்ட்டின்னு ஒருத்தவங்க கேட்டு சாப்பாடு செய்யறதுக்கு இல்லைன்றாங்கன்னு நான் வண்டியில் வரேன். பஞ்சர் ஆகிடுச்சுன்னா நான் தள்ளின்னு தான் போனேன் மறுபடியும். அதனால் இந்த இது முடிஞ்சால் தான் சப்ளை வரும்னு ஆஃபீஸ்லேயும் சொல்லிட்டேன். ஆஃபீஸில் நான் சொல்கிறாங்க நீ ஒன்றுனா தூக்கின்னு போடுறாங்க. அங்கேருந்து நான் ஒன்றுனா தோல்ல தூக்கினேன். நான் எவ்வளோ நேரம் தூக்கின்னு வர முடியும்? அந்த முனையிலேருந்து வரணும். அங்கே வந்து ட்ரைசைக்கிளை விட்டேன்னா ஒன்றுனா தோல்ல தூக்கினா அந்த முனை வரைக்கும் போனேன். அந்த முனை வரைக்கும் தோல்ல தூக்கின்னு போனால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 10 சென்டர் பண்ணால் அதுக்கு நான் தோல்ல ஒன்றுனா தூக்கின்னு போனோம். இப்போ இந்த வண்டியில் வரதுக்கே இப்போ ஒரே ஒரு சென்டர் அர்ஜென்ட்டாக கேட்குறான்னு வரேன். வந்தேன்னா இது போட்டு போயிடணும். போட்டு போய் வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா நான் தான் செலவு பண்ணணும். கம்பெனியில் ₹1 தர மாட்டாங்க, இவங்களும் எதுவும் தர மாட்டாங்க. சிலிண்டர் காசு தராங்கன்னா அவள் தான், அதுதான் எனக்கு வேலை. அதுக்காக தான் இப்போ போயின்னு இருக்குது. அதுதான் இந்த இது சரியானால் தான் சப்ளை பண்ண முடியும். இனிமேட்டு அது ஆஃபீஸில் சொல்லிட்டேன். ஆஃபீஸில் இவங்க சொன்னாங்களே, இந்த யார் சொன்னாங்களே, என்ன பண்ணுறாங்களோ எனக்கு தெரியாது. வீட்டு வாசலில் பள்ளம் இருப்பதால் வெளியே வர முடியாமல் தவிப்பதாகவும் வாகனங்களை உள்ளே கொண்டு செல்ல முடியவில்லை என்றும் வருத்தம் தெரிவிக்கின்றனர். அவசர தேவைக்கே கூட வீட்டிலிருந்து வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக மருத்துவ அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் வர முடியாத சூழல் உள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சாலைகள் முழுவதும் குண்டும் குழியுமாக உள்ளதால் முதியவர்கள் கீழே விழுந்து காயங்கள் அடைவதும் வாகன விபத்துக்கள் அடிக்கடி நடப்பதும் அப்பகுதி மக்களை இன்னும் சிரமப்படுத்துகிறது. சாலை எப்போது உள்வாங்கும் என்ற பயத்துடன் பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நடந்து செல்வதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். வாரி சேத்துல போயிட்டேன் உள்ள வீடு வீடு தொடருது. எனக்கே தெரியல என்ன பண்ணான்னு. நல்லா இந்த தெருவை என்ன பண்ணிட்டேன், எதுக்கு பண்ணேன், அதாவது இது நோண்டன்னு சரியாக பண்ணலையா என்னன்னே தெரியல, என்னமோ தெரியல ஓடுது. என் வீட்டு விட போக முடியலையா? வீட்டு வந்து தாண்டி வெளியே சேத்துல தாண்டி வெளியே வந்தது சேத்துல சரிங்களா? சரி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக சேரு, வீட்டுலாம் சேரு. நைட் என்ன பண்ணுறது, மொல்லமாக சைடில் போக வேண்டியது தான். சேரு இல்லை சரிக்கு மழை சேரு. நான் ஸ்கூட்டரில் வருவேன், 2 அடி வந்துடும். நைட்லலாம் வேலை செய்கிறாங்க, நைட்டில் தூக்கமே கிடையாது. அடிக்கடி கீழே வந்து கால் வீங்கி போயிடுச்சு. அதுக்கு நான் டாக்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு ₹5000 செலவு பண்ணிக்கிறேன். ஒரே சேரு சகஜமாக இருக்குது. அரைச்சமாகவே திருப்பி அரைக்கிறாங்க. எந்த முன்னேற்றமும் கிடையாது. எப்போதான் விடுவி காலம் பிறக்குமே தெரியாது. இந்த அவல நிலையை கருத்தில் கொண்டு செய்தியாளர் லட்சுமணன் தலைமையிலான நமது நியூஸ் 7 தமிழ் செய்தியாளர் குழுவினர் வார்டின் கவுன்சிலர் ரேணுகா ஸ்ரீனிவாசனிடம் முறையிட்டனர். லட்சுமணன் மேம், நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் பேசுகிறேன் மேம். இப்போ இந்த இது அழகிரி நகரில் வந்து அந்த பள்ளம் ஏற்பட்டுச்சிங்களா? இப்போ அது வந்து கொஞ்சம் ஒர்க்லாம் கொஞ்சம் டிலேவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன ஸ்டேட்டஸ் மேம் இருக்குது இப்போ அந்த பணியெல்லாம் ஃபுல்லாக? புரியல மேம். சார கேக்கணும் சார். நானு அந்த இதுவே தான் போகுது. ஆனா யாரும் ஒன்றும் அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ண மாட்டாங்க.
என்ன காரணம் மேம்? என்ன எதுக்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க? தெரியல சார், கார்பரேஷன் மூலியமா வந்துடுறாங்க கான்ட்ராக்ட்காரங்க, அதனால அவங்க லேட் பண்றாங்க. ஓகே ஓகே மேம். இனி இத்தகைய சம்பவங்கள் தொடராமல் இருப்பதை உறுதி செய்வதுடன் சாலைகளை மீண்டும் அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பள்ளத்தினால் பொதுமக்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத நிலைதான் தற்பொழுது திகழ்ந்து வருவதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் ஒரு அவசர தேவை, அதாவது இந்த மருத்துவ சேவைக்கு கூட வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத நிலைதான் தற்பொழுது நீடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் கடந்த 10 நாட்களாக பார்த்தோம் என்றால் இந்த வேலை செய்தாலுமே இன்னும் நிறைவடையாத காரணத்தினால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாகவும் தற்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் மேலும் பழைய சாலை போல் மீண்டும் சாலை அமைத்து தர வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. நியூஸ் 1 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் லட்சுமண பழனி, சென்னை.